ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். டைம் வந்து 1 o'clock ஆக போகுது. ஸோ குட் ஆஃப்டர்நூன். ஸோ இன்றைக்கி காலையிலேருந்தே விலாக் எடுத்துகிட்ருக்கேங்க. லன்ச்சு ரெடி பண்ணியாச்சு. என்ன பண்ணியிருக்கேன்னு பார்ப்போமா? ஸோ லன்ச்சுக்கு வந்து மணத்தக்காளி வத்தல் இருந்துச்சு என்கிட்ட. அதை போட்டு மாங்காவும் போட்டு மோர் குழம்பு. ஸோ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, மோர் குழம்பு வந்து ஹாட்டாக இருக்கும்போதே தயிரை ஊற்றிட்டேன். அதனால் லைட்டாக செப்பரேட் ஆன மாதிரி இருக்குது. பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் பீன்ஸ் கேரட் போட்டு ஒரு தோரன் மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நேற்று வாங்கின ஃபிஷ்ஷு வந்து இருக்குது. ஸோ இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். இது தாங்க இன்றைக்கி லன்ச்சு. ஸோ ஃபிஷ் ஃப்ரை வந்து நான் வந்து ஒரு வைரல் ஃபிஷ் ஃப்ரை இருக்குல்ல, அதுதான் இப்போ அடிக்கடி பண்ணுறது. அதை தான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காணிக்கிறேன். இது வந்து என்ன மீன் தெரியுமா? இது வந்து என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னாக்க பேர் மறந்துட்டேன். செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் அந்த மணத்தக்காளி வத்தல்னு சொன்னேன்ல, அது வந்து இதுதான். ஆக்சுவலி இது நான் சுண்டைக்காய், அந்த காஞ்ச சுண்டைக்காயெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுப்பேன் பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து ஏதாவது கறி இல்லாத டைம்லலாம் டக்குன்னு இதை வறுத்து புளிக்குழம்பு, மோர் குழம்பு அதெல்லாம் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பை 1 get 1 ஃப்ரீ. இந்த பிராண்டு முக்கால்வாசி நான் இந்த பிராண்டு தான் பார்த்துருக்கேங்க. இது ரிலையன்ஸில் வாங்கினேன். 2 பேக்கெட் இருக்கும். நான் ஒரு ஃபுல் பேக்கெட் போட்டு பண்ணிட்டேன். மணத்தக்காளி வத்தல் வந்து வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. அதனால் இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஆக்சுவலி என்னோடய ப்ளாக்லேயே வந்து வத்தக்குழம்பு, ஒரு சூப்பரான வத்தக்குழம்பு ரெசிபிங்க. மணத்தக்காளி வத்தக்குழம்புன்னு நீங்கள் கூகுள் அடித்தாலே வரும். எம்மிட்ட மீன் அடித்து சர்ச் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி நான் வந்து வத்தக்குழம்பு பண்ண வேண்டாம், மோர் குழம்பு மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மோர் குழம்பு மாதிரி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃபிஷ் ஃப்ரையை வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து ஒன் ஆஃப் த மஸ்ட் வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் நீங்கள் விடணும், ஊற்றிக்கோங்க. இது பேனில் தான் நான் துவரன் வச்சேன். ஸோ துவரனை என்ன பண்ணிட்டேன்னா ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே பேனை வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் மீன் பத்துற மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இது ஹீட் ஆகட்டும். கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. நான் வந்து இதை செஞ்சுட்டு அடுப்பை துடைக்கலாம்னு நினச்சேன். பட் என்னால் முடியல. இதை வந்து இப்படி வீடியோவில் எனக்கு பார்க்குறதுக்கு பிடிக்கல. அதனால் நம்ம க்ளீன் பண்ணிடுவோம். இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அது என்னன்னு தெரியலங்க. எனக்கு வந்து ஓசிடி ப்ராப்ளம் இருக்குது. ஓசிடி ப்ராப்ளம் வந்து மெயினாக நான் வீடியோ எடுக்கும்போது மட்டும் வரும். இந்த சைட்லலாம் தெரிக்கும் போது எனக்கு அதை பார்த்தாலே கேமராவில் ஒரு மாதிரி இருக்கும். சரி, இப்போ நம்மளோட தேங்காய் எண்ணெய் ஹை ஹீட் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து பொடியெல்லாம் ஃபஸ்ட்டு போட போகிறோம். அதனால் ஓரளவுக்கு மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா சின்ன வெங்காயத்தை சதைச்சி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கருவேப்பிலை, ஒரு கை நிறைய கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்மளோட இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சா? இப்போ நீங்கள் வந்து பொடி ஐட்டம் போடணும். நான் வந்து எங்களோட ஃப்ரை மசாலா தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இது இல்லைன்னா அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. சில்லி பவுடர், கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெப்பர் பவுடர், கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள், இவ்வளவும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ஏதாவது ஃபிஷ் ஃப்ரை மசாலா உங்ககிட்ட இருக்குன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயே உப்பு அண்ட் இதை நம்ம வந்து இந்த எண்ணெயில் லைட்டாக ஒரு பெரட்ட போகிறோம். அதாவது ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் அதை வந்து அந்த எண்ணெயில் வந்து வதக்கி விடணும். ஓகே, ஸோ இது மாதிரி ஒரு ஈஸியான ஃபிஷ் ஃப்ரை வந்து நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ இப்போ வந்து வதக்கி விட்டதுக்கப்புறம் ஆப்ஷனல்னு சொல்கிறேன் பாருங்கள், வெரி இம்பார்ட்டண்ட் அசிடிக் இன்க்ரீடியண்ட். நான் வந்து சுகர் கேன் வினிகர் என்கிட்ட இருந்துச்சுங்க, அதுதான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் புளித்தண்ணி அதுதான் வந்து ட்ரெடிஷ்னலாக ஆட் பண்ணுவாங்க. இல்லாட்டி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும். ஸோ எது வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து இந்த வினிகர் வந்து ஹேண்டியாக இருக்கும். இது ஒன்றும் உடம்புக்கு நல்லதும் கூட, இன்னொன்று அந்த புளிப்பு வந்து கொடுத்துரும். ஸோ இதுக்கு வந்து மெயினாக அதுதான். ஸோ இப்போ நம்ம வினிகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொடியெல்லாம் போட்டிருக்கிறதுனால இது வந்து டக்குன்னு ஒரு மசாலா மாதிரி ஆயிடும். பார்த்தீங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் அப்படி குக் ஆகட்டும். அந்த வினிகர்லாம் குக் ஆகி ஒரு எண்ணெய் வந்து பிரிஞ்சு ஒரு மசாலா மாதிரி வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம மீனை வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த டைமில் நீங்கள் லைட்டாக இந்த மசாலாவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ குட்.
நல்லா நச்சுன்னு இருக்குது. புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எண்ணெய் அப்படி பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா. இந்த டைமில் நம்மளோட மீன் பீசஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம். அடுப்பை வந்து நான் குறைச்சி தான் வச்சுருக்கேன். எந்த ஃபிஷ் வேணாலும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளோட மீன் பீசஸ் எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவில் இதை வந்து திருப்பி போடணும். அதுதான். ஸோ அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு திருப்பி போடுங்க. ஏன்னா 2 பக்கமும் மசாலா கோட் ஆகணும் பார்த்தீங்களா. அதுக்கு வேண்டி திருப்பி போட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம அதை பெரட்டி போட்டு குக் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் திருப்பி போடும்போதே அந்த மசாலா வந்து அடிப்பக்கம் திரும்புனான் இருக்கு. அடிப்பக்கமும் அந்த மசாலா 2 பக்கமும் 2 சைடும் அந்த மீனில் நல்லா கோட் ஆகும். ஸோ அவ்வளோ சிம்பிளான ஒரு ரெசிபிங்க. ஓகே, நல்லா தடவி விட்டாச்சா. இனி வந்து இது வந்து மீடியம் ஹீட்லேயே தான் நீங்கள் குக் பண்ணணும். 2 நிமிஷமாகட்டு திருப்பி போட்டு நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். அந்த மசாலா அந்த மீனில் வந்து நல்லா பிடிக்கும். ஓகே, ஹேண்ட் வாஷ் போட்டு கை கழுவலாம் நான் வந்தேன். ஹேண்ட் வாஷ் சுத்தமாக எம்டி ஆகிடுச்சு. ஸோ ரீஃபில் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இந்த டப்பா வந்து இங்கே எங்கே போனோம், ஜப்பானா? ஆமாம், ஜப்பானில் வந்து ஹனி ஷாம்பூ கண்டிஷ்னர் வந்து ரொம்ப பாப்புலர்னு நான் சொன்னேன் தெரியுமா. அந்த டப்பா நான் யூஸ்வலாக இந்த டப்பாலாம் வந்து வச்சுருக்கிற ஆள் கிடையாதுங்க. ஆனால் இதோட குவாலிட்டி பார்த்தோன்னே எனக்கு வந்து இதை தூர போட மனசே இல்லை. இங்கே பாருங்கள். அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு அந்த ஸ்குவீஸ் பாட்டில் இருக்குல்ல, அந்த பாட்டில் மாதிரியே இருக்குது. இது வந்து இந்த ஷாம்பு அந்த டப்பா மாதிரியே தெரியல. அவ்வளோ நல்ல குவாலிட்டி பார்த்தீங்களா. இது மாதிரி என்கிட்ட 3 இருந்துச்சு. அதில் நான் அந்த அவுட்டர் ஸ்கின்னை பீல் பண்ணிட்டேன். இதுக்கு நான் பீல் பண்ணல. இதுதான் அந்த ஷாம்பு. ஸோ இந்த 3 இருந்துச்சா. ஒன்று மேலே ஹேண்ட் வாஷ் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் வந்து விம் லிக்விட் ஊற்றி வச்சுருக்கேன். இதை இனி பீல் பண்ணி எடுக்கணும். ரொம்ப வசதியாக இருக்குது பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து இதோட குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்று சைஸ் பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக. ஸோ நம்ம வந்து ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம். ஒரு தடவை பண்ணாலே கொஞ்சம் நாளைக்கு வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டப்பா எல்லாத்தையும் எடுத்து வைப்பீங்களான்னு சொல்லுங்கள். நான் எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா எல்லா டப்பாவும் எடுத்து வைப்பா. சின்ன பாட்டிலாக இருந்தால் கூட அதை எடுத்து வச்சுடுவா. பிளாஸ்டிக் டப்பா எதுனாலும். நான் யூஸ்வலாக அப்படி பண்ண மாட்டேன், டிஸ்போஸ் பண்ணிவிடுவேன். ஆனால் இந்த பாட்டில் மட்டும் என்னால் தூரவே போட முடியல. அதனால் இதை நான் வந்து ரீபர்பஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த ஹேண்ட் வாஷ் வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து ரிலையன்ஸ் போகும்போது இந்த யார்ட்லியில் சூப்பர் வேல்யூ பேக் இருந்துச்சு. அதனால் அதுதான் வாங்கினேன். பட் எனக்கு தெரிஞ்சு டெட்டால் லைஃப் பாய் இன்னும் பெட்டர்னு நினைக்கிறேன். கலரை வந்து அழகாக இருக்கு. பேக் டு நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை திருப்பி போடுவோம். ஓகே, இது ரோஸ்ட் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா பொரிச்சிடுங்க. எங்கள் வீட்டிலன்னு இல்லை, மாங்காய் சீசன் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இனி புறவாசல் ஃபுல்லாக மாங்காவாக தான் இருக்கும். டெய்லி காலையில் வந்து பார்க்கும்போது புறவாசலில் மாங்காவாக இருக்கும். அதுக்கப்புறம் வெளியே ஃபுல்லாக பூ, அவ்வளோ மாங்காய் பூ இலைகள்லாம் உதிர்ந்து இருக்கும். ஸோ டீப் க்ளீனிங் தேவை. ஆனால் இப்போ இல்லை, ஒரு மாதம் கழிச்சு. சரிங்களா, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல ரோஸ்ட் ஆகி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட கறி வந்து ரெடி. ரைஸ் வச்சுட்டேன், குழம்பு கூட்டு எல்லாமே ரெடி. இன்றைக்கி லஞ்ச் முடிஞ்சு.
ஆனால் இன்றைக்கி என்னோடய மெயின் வேலை என்ன தெரியுமா? உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், துணி வந்து ஓவர்ஃப்ளோ, இது எல்லாத்தையும் இன்றைக்கி மடித்து வைக்க போகிறேன். அதுதான் இன்றைக்கி உள்ள ப்ராஜெக்ட். இது இதில் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு புது டாக்குமெண்ட்ரி வந்திருக்கு. நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில, ஆனால் உங்கள் பசங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதுவும் ஸ்பெஷலி டைனோசர் பிடிக்கிற பசங்களுக்கு. டைனோசர் டாக்குமெண்ட்ரி. இதுக்கு பேர் என்னது? த டைனோசர். ஓகே, செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து இந்த இன்டர்நெட்டில் பார்த்த ஒரு ஹேக்கை ட்ரை பண்ணணுன்னு இருந்துச்சுங்க. நம்ம எண்ணெயில் பொரிப்போம் தெரியுமா? அந்த பொரிச்ச எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் அதில் வந்து இந்த பொறுக்கு மாதிரி நிறைய கிடக்கும். நம்ம எண்ணெய் தான் வந்து வடிகட்டினாலும் அந்த எண்ணெய் கலர் மாறாது. அந்த எண்ணெயில் வந்து ஏதாவது ஒரு துகள்கள் மாதிரி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஃப்ரை பண்ண எண்ணெயை க்ளீன் பண்ணி ரீபர்பஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹேக்கு பார்த்தேன். அதை தான் இன்றைக்கி நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். இது நான் நேற்று வந்து பிரெட் க்ரம்ஸ் போட்டு ஃப்ரை பண்ண எண்ணெய், அதை நான் வந்து இப்போ லோ ஹீட்டில் வச்சுருக்கேன். என்ன ஹேக்குன்னு பார்த்தீங்கன்னா, கார்ன்ஸ்டார்ச் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் தண்ணியில் நீங்கள் வந்து கலந்துட்டு இந்த கார்ன்ஸ்டார்ச் தண்ணியை இந்த எண்ணெயில் ஊற்றி நம்ம கிண்டும் போது அந்த கார்ன்ஸ்டார்ச் வந்து அடியில் போய் எல்லா துகள்களையும் எடுத்து இந்த எண்ணெயவே சுத்தமாக்கிறோம் அப்படின்னு நான் பார்த்தேன். அதுதான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். ஸோ நம்ம கார்ன்ஸ்டார்ச்சை தண்ணியில் கலந்தோம்ல, அதை வந்து அந்த எண்ணெயில் ஆட் பண்ணிட்டேன். எண்ணெய் வந்து ஓரளவுக்கு மீடியம் ஹீட்டில் தான் இருக்குது. ஸோ லிட்ரலி எனக்கு ஹோப்பே இல்லை. ஸோ ட்ரை பண்ணுவோம் நம்ம. ஸோ பார்த்த வரைக்கும் அந்த கார்ன்ஸ்டார்ச் வந்து இதாகலை, கரைஞ்சி எதுவுமே போகலை, அடியில் போய் அது செட்டில் ஆகிடுச்சு. ஸோ மேபி இந்த எண்ணெய் வந்து அந்தளவுக்கு ஹாட் ஆகலையான்னு தெரியல. சரி பார்ப்போம். ஆனால் வந்து அந்த துகள்கள் எல்லாம் வந்து அந்த கார்ன்ஸ்டார்ச்சில் வந்து பதிய ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஹேக் வந்து ஒர்க் ஆகுது. என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அடியில் இருந்த துகள்கள் எல்லாம் இந்த கார்ன்ஸ்டார்ச்சில் வந்து பதிஞ்சிடுச்சு. ஸோ அதை நீங்கள் அப்படியே எடுத்துட்டீங்க அப்படின்னா பார்ப்போம். இதை நான் ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துட்டு எண்ணெய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் அவ்வளவுமே போயிடுச்சுங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய எண்ணெய் இருக்குன்னா அதுக்கு தக்கனே நீங்கள் கார்ன்ஸ்டார்ச்சை கலந்து ஊற்றி அது நல்லா இப்படி சுருண்டு வரும்போது நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டா போதும், எண்ணெய் க்ளீன் ஆயிரும். இப்போ நான் இதை கூலாக விட்டு ஒரு பாட்டிலில் வடிகட்டிட்டு எப்படி வருதுன்னு காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் கூல் ஆனதுக்கப்புறம் வடிகட்டிட்டேன். எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். சீரியஸ்லி இது ஒரு சூப்பர் ஹேக்கு தான். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரை பண்ண ஆயிலை வந்து க்ளீன் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஒரு துகள் இல்லை, சூப்பர் க்ளீன் ஆகிடுச்சு. சூப்பர். இதை நீங்கள் இனிமேல் குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த கார்ன்ஸ்டார்ச்சு. அதில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகிள்ஸ் பாருங்கள், எல்லாத்தையும் அப்படியே ஒட்டி எடுத்துடுச்சு. நான் ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் கலக்கி ஊற்றினேன், ஏன்னா எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் ஊற்றினேன். பட் கொஞ்சம் நீங்கள் ஊற்றினாலே போதும், ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணியில் கலந்து ஊற்றினாலே உங்களுக்கு சூப்பராக அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுது. நாளைக்கு மேலே வேலை இருக்குங்க, மேலே துணியை மடித்து வைக்கணும். ஆனால் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு என்னப்போ தெரிஞ்சிருந்தா குக்கிங்கில் தான். நான் இந்த ரெசிபி வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணுன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ரெசிபி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அதுக்குன்னு தான் வாங்கவே செஞ்சேன் இந்த சீஸை. அதை இன்றைக்கி வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன். இன்ஃபேக்ட் ஒரு நிமிஷம் இருங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக்ட் கேமம்பர் சீஸ். இன்ஃபேக்ட் இந்த ரெசிபி வந்து ப்ரெட் இருக்குல்ல, அதாவது இந்த ஹோல் சீஸை பேக் பண்ணி அதை டோஸ்டட் ப்ரெட்டு கூட டிப் பண்ணி சர்வ் பண்ணுவாங்க. இந்த ரெசிபி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இந்த ப்ரெட்டு வந்து செஞ்சு இப்போ நான் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஆர்டிசன் ப்ரெட்டுங்க, நோ நீட் ப்ரெட்டு, க்ரஸ்டி ப்ரெட் மாதிரி டச் அவனில் பண்ணுறது. இந்த ரெசிபி வந்து அவ்வளவு ஈஸியான ஒரு ரெசிபி, எவ்வளவு பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். எந்தவித நீடிங் எதுவுமே கிடையாது. இந்த ரெசிபி என்னோடய பிளாகில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரெட்டு வந்து நான் இதுக்குன்னே பேக் பண்ணேன், ரெடி பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த பிளாகில் வந்து ஃபோட்டோ எடுக்கணுன்னு இருந்துச்சு. ஸோ இந்த சீஸ் நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வாங்கின ஒரு சீஸ். இதுக்கு பேர் கேமம்பர் சீஸ். இது ஒரு சாஃப்ட் சீஸ், கவுஸ் மில்க் சீஸு, ரொம்ப சாஃப்டான சீஸ். இதை வந்து ஸ்லைஸ் பண்ணி இதுக்கு நடுஸில் கார்லிக் ஹர்ப்ஸ் எல்லாம் வச்சு அவனில் பேக் பண்ணி அதில் இந்த ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி அதில் டிப் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அதுதான் நான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன். இதுக்கு இன்க்ரீடியன்ட் சால்ட்டு, ஹனி, கார்லிக்கு, ரோஸ்மெரி வேணும். அதுக்கப்புறமா அவ்வளோதான்.
இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இப்போ. ஸோ யூஸ்வலாக இந்த சீஸ் பார்த்தீங்கன்னா உட்டன் ஒரு பேக்கிங் இது மாதிரி ஒரு உட்டன் இதில் வரும் பார்த்துக்கோங்க. ஆனால் இது வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்திருக்கு. அதனால் இதை நம்ம பேக் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு சின்ன அவன் ப்ரூஃப் கேசரோல் வந்து தேவை. ஸோ அது என்கிட்ட இருக்குது. ஆக்சுவலாக என்கிட்ட நிறைய அவன் டிஷ் இருக்குது. இருக்கு எங்கேயோ இருக்குது. பின்னாடி ஒன்று இருக்குது, அது வேண்டாம். நான் என்னோடய லாக்ரூஸே அந்த டிஷ் எல்லாத்தையும் நான் மேலே தூக்கி வச்சுட்டேன். ஓகே, அது இருந்தால் அதில் பண்ணியிருக்கலாம். பட் இன்றைக்கி நம்ம இதை பண்ணலாம். இது வந்து அவன் ப்ரூஃப் தான். ஆமாம், இதிலே பண்ணிடும். லாக்ரூஸே இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் இப்போ எனக்கு அதை வந்து எடுக்கிறதுக்கு முடியாது. அதனால் நம்ம இன்றைக்கி இந்த குட்டி அவன் டிஷ்ஷில் நம்ம வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் சின்னதாக வச்சு பெருசாக இருக்குது. சரி பார்ப்போம், ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இது கொஞ்சம் பெருசு தான். இது ஃபோட்டோக்கும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். பேசாமல் எனக்கு தெரிஞ்சு ராமிக்கின் ஃபிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, கரெக்ட். ஸோ நம்ம ராமிக்கின்லேயே நம்ம வந்து இதை பேக் பண்ணிடலாம். ஓகே, நம்மளோட பேக்ட் கேமம்பர் சீஸ் பண்ணுறதுக்கு நான் எல்லாமே எடுத்து வச்சாச்சு பாருங்கள். ஸோ நம்மளோட சீஸ் வேணும், ப்ரெட் வேணும், ரோஸ்மெரி, கார்லிக் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், உப்பு, அதுக்கப்புறம் ஹனி. ஸோ இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு காணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த ரெசிப்பியும் பண்ண போகிறோம், இன்னொரு ரெசிபி பண்ண போகிறேன். அது வந்து ஸ்பெஷலி நாளைக்கு மாறனுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று போன வாட்டி நான் அம்மா வீட்டுக்கு போகும்போது மாறன் வந்து அம்மாட்ட போய் கேட்டிருக்கான், பெரியம்மா ஏதாவது செஞ்சு கொண்டு வந்தாங்களா, யூஸ்வலாக பெரியம்மா கொண்டு வருவா, ஏன் நேற்று கொண்டு வரல அப்படின்னு. போன வாரம் ஏன் கொண்டு வரலேன்னு. ஆக்சுவலி போன வாரம் எனக்கு டைம் இல்லாததுனால நான் எதுவுமே பண்ணலையா. ஸோ இந்த வாரம் நாளைக்கு போகிறேன் அம்மா வீட்டுக்கு. அதனால அவன் கண்டிப்பாக கேட்பான். அதனால் என்கிட்ட இந்த லேடி ஃபிங்கர் பிஸ்கெட்ஸ் வந்து நான் திரமிசு செஞ்சதை வீடியோ எடுத்து பண்ணியிருந்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி. ஸோ அப்போ அதில் லெஃப்ட் ஓவர் லேடி ஃபிங்கர் பிஸ்கெட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை வச்சு ஒரு ட்ரைஃபிள் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பெரி ட்ரைஃபிள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது பிஸ்கெட்ஸ் என்கிட்ட இருக்குது. என்கிட்ட வந்து கொஞ்சம் ஃப்ரோசன் ஸ்ட்ராபெரியும் இருக்குது, ஃப்ரோசன் ப்ளூபெரியும் இருக்குது. என்ன இருக்குது பார்த்தீங்களா, நான் வாங்கிட்டு கழுவி ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். அதனால் இதை வச்சு நான் வந்து அந்த ஃபில்லிங் பண்ணிடுவேன். ஆனால் க்ரீம் என்கிட்ட இல்லை. இதுக்கு வந்து க்ரீமும் வேணும். ஐதர் க்ரீம் சீஸு இல்லாட்டி மாஸ்கப்போன் சீஸ் வந்து உங்களுக்கு தேவை. லக்கிலி இப்போ இன்ஸ்டாமார்ட் இருக்கிறதுனால அங்கே வந்து கிடைக்கும் பார்த்துக்கோங்க. க்ரீம் சீஸு, மாஸ்கப்போன் சீஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ அதில் ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்தவொடனே நான் இதை செய்யும்போது உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த சீஸை ஓப்பன் பண்ணிட்டேன். இது வந்து ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் இதுக்குன்னு ஒரு ராப்பர் வச்சு நல்லா ரேப் பண்ணி இருந்து. இந்த சீஸை பாருங்கள், நல்ல சாஃப்டான ஒரு சீஸ். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கிறிஸ் க்ராஸாக இதை வந்து கட் பண்ணணும். இது வந்து கவுஸ் மில்க் சீஸு, சாஃப்ட் சீஸு, பார்மசான் அந்த மாதிரி இல்லாமல் ஹார்ட் சீஸ் கிடையாது. இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். வெளியே பார்க்குறதுக்கு இந்த மாதிரி மோல்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சீஸோட கேரக்டரிஸ்டிக் இதே இதுதான். இது இந்த ப்ரீ சீஸு அதெல்லாம் ஒன்ஸ் இன் அ லைஃப் நம்ம ட்ரை பண்ணணும். இது வந்து நான் வந்து ப்ரீ சீஸ் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த கேமம்பர் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் வந்து இந்த லூலு மால் போகும்போது இந்த சீஸ் ஆக்சுவலி நான் லூலு மாலில் தான் வாங்கினேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சீஸ் எல்லாம் அங்கே வாங்குவேன் நான். ப்ரீ சீஸ் போன வாட்டி வாங்கினேன், இந்த வாட்டி இந்த கேமம்பர் சீஸ். அங்கே நிறைய சீஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து கவுஸ் மில்கில் பண்ணக்கூடிய ஒரு சீஸு. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். இந்த சீஸ் எல்லாம் இந்த பீஸாக்கெல்லாம் போட மாட்டோம், சாண்ட்விச்சுக்கு அதுக்கெல்லாம் போடுற சீஸ் கிடையாது. அது வந்து செடர் சீஸ், பீஸா சீஸ், மோசரல்லா சீஸ் தான். இது வந்து சீஸ் போர்டில் யூஸ் பண்ணுவாங்க, பேக் பண்ணி இந்த மாதிரி டிப்பிங் பண்ணுவாங்க. இது ஆர்டிசனல் சீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி கட் பண்ணியாச்சா, இனி நம்ம இதில் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி பேக் பண்ண வேண்டியதுதான். ஸோ நம்மளோட ராமிக்கின்ல கரெக்டாக ஒரு ஃபிட்டிங் மாதிரி இருக்குங்க. இங்கே வருங்க, கரெக்டாக ஃபிட் ஆகுது. இனி நம்ம இந்த ஹனி, கார்லிக், அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில், ரோஸ்மெரி எல்லாத்தையும் வச்சிடலாம். கார்லிக்கை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்லிட் பண்ணோம் தெரியுமா, அதுக்கு இடையில இந்த மாதிரி பண்ணணும்.
அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு ஈச்சை மட்டும் பறந்து பறந்து இந்த சீஸில் உட்காந்துற மாட்டோமான்னு வருது எனக்கு போட்டி போடுறதுக்கு. ஸோ இப்போ வந்து இதில் சால்ட்டு, என் கிட்டேயே நான் வர விட மாட்டேன். அதுக்கப்புறமா ரோஸ்மெரி, ஃப்ரெஷ் இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ் ஹர்ப்ஸ் போடுங்க, இல்லாட்டி இந்த மாதிரி ட்ரைட் ரோஸ்மெரி. அதுக்கப்புறமா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியண்ட் ஹனி. ஸோ இந்த ஹனி வந்து நான் வந்து ரிஷிகேஷ் போகும்போது வாங்கின ஹிமாலயன் ஹனி. ஓகே, இங்கே பாருங்க, நம்மளோட சீஸ்க்கு மேலே சால்ட், ஹனி, ரோஸ்மெரி, கார்லிக் வச்சாச்சு. மீன்வைல் நம்மளோட ப்ரெட்டையும் நான் இங்கே லைட்டாக ஆலிவ் ஆயில் ஊற்றி டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நான் ஒரு பேக்கிங் ட்ரேயில் வச்சு பேக் பண்ண போகிறேன். இதை வந்து 200 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுக்க. ஓகே, இதை ஏன் பேக்கிங் ட்ரேயில் வைக்கிறேன்னு தெரியுமா? ஏன்னா வந்து இது செம்ம பப்ளியான ஒரு சீஸ், சாஃப்ட் சீஸ்னால நல்ல ஊஸ் அவுட் ஆகும். அதனால் அவன்லலாம் வடிஞ்சிடக்கூடாதுல்ல. ஸோ சேஃப் சைடுக்கு அதை வந்து ஒரு ட்ரேயில் வச்சு பேக் பண்ணுங்கள். ஸோ 15 மினிட்ஸ் 200ல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் வந்து அவனில் வச்சாச்சு. ஆனால் எனக்கு வந்து இந்த ப்ரெட்டு டோஸ்ட் ஆகி வந்தோடனே உங்கள் கூட வந்து எனக்கு அதை ஷேர் பண்ணியே ஆகணும்னு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ப்ரெட்டு சூப்பராக டோஸ்ட் ஆகுங்க. நோ நீட் ப்ரெட். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். என்னோடய ப்ளாகில் இருக்க ரெசிபி நோ நீட் ப்ரெட்டுன்னு அடித்து பார்த்தாலே உங்களுக்கு வரும். பட் உங்களுக்கு நான் வந்து ஒரு ப்ரெட் சவுண்ட் ASMR கொடுக்குறேன். டோஸ்டட் ப்ரெட்டு. என்னோடய கேமரா யூஸ்வலாக சவுண்டை நல்லா பிக் பண்ணும். நான் இப்போ ஃபோனில் எடுக்கிறேன். உங்களுக்கு சவுண்டு கேட்குதான்னு எனக்கு தெரில. பெஸ்ட்டு ரெசிபி. சவர்டோ லுக்கு, ஆர்டிஸ்னல் ப்ரெட்டோட டேஸ்ட்டு, டெக்ஸ்டர். ஆனால் ஈஸி, நோ நீட். ட்ரை பண்ணி பாருங்கள். எம்மிடமி ஆர்த்தியில் போயிட்டு emmitummy.com போயிட்டு நோ நீட் ப்ரெட்டுன்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ரெசிபி கிடைக்கும். ஓகே, நம்மளோட பேக்ட் கேமம்பர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ். ஓகே, நம்மளோட பேக்ட் கேமம்பர். ஆஹா, எடுக்க முடியலையே, செம்ம ஹாட்டாக இருக்குது. சரி வராது, நில்லுங்க. ஓகே, வச்சாச்சு. நான் ஒரு சீஸ் பிளேட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதை எடுத்து இதில் முக்கி சாப்பிட்ணும். ஏன்னா இது அவ்வளோ கூயாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு நான் வரேன். ஸோ எப்படி இருக்குது பாருங்க, சீஸியா. த மொமெண்ட் ஆஃப் ட்ரூத். கார்லிக்கு, ஹனியை ஸ்கிப்பே பண்ண முடியாது. அந்த ஹனி உண்மையிலே இதுக்கு வந்து ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் கொடுக்குதுங்க. கிறிஸ்பியாக இருக்குது. அது யாம் பிரெட் இல்லை இங்கே. எதுடா இல்லை, வரேன் ஒரு நிமிஷம். பெஷமல் சாஸ் இருக்குல்ல, நல்ல கார்லிக் ஃப்ளேவர்ட் பெஷமல் சாஸ் மாதிரியே ஒரு டேஸ்ட்டு. ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எப்போவாது நீங்கள் ப்ரீ சீஸ் இல்லைன்னா கேமம்பர் சீஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அது போயிட்டுடா. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? டேஸ்ட் எப்படி இருக்கு? ப்ரொஃபைல், டேஸ்ட், ஃப்ளேவர் ப்ரொஃபைல் சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. மஹி எப்படி இருக்கு? ட்ரை பண்ணி பாருங்க சரியா. இப்போதான் ஃபோட்டோ ஷூட்லாம் முடித்தேன். கரெக்ட். ஓகே. ஓகே
ஓகே கேர்ள்ஸ் பாய் சொல்லிடுங்க. நான் இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேங்க. அண்ட் உங்களுக்கு ட்ரைஃபிள் நெக்ஸ்ட் விலாகில் வரும். ஓகே ஸ்வீட் அந்த ஹனிலேருந்து வருது, பேலன்ஸ்டாக இருக்குது. எறும்பும் வந்துடும் சாப்பிட்றதுக்கு. எங்கள் வீட்டில் எல்லா இன்செக்ட்ஸும் என் ஃபுட்டை டேஸ்ட் பண்ண வந்துடும், ஈச்சை எறும்பு எல்லாம். ஓகே நான் நெக்ஸ்ட் விலாகில் உங்களுக்கு அந்த ட்ரைஃபிள் ரெசிபி வரும். ஓகே பாய் பாய் பாய்.